Hello guys, welcome to my YouTube channel. அத்தியாயம் 4. கர்சன் தெருவில். ரூஃபஸ் வான் ஆல்டினோட பொண்ணு ரூத் கேட்டரிங் கர்சன் தெருவில் தான் தங்கிட்டு இருந்தா. வான் ஆல்டினை பார்த்ததும் அந்த வீட்டு வேலைக்காரன் மரியாதையாக சிரிச்சுக்கிட்டே கதவை திறந்து அவரை உள்ள கூப்பிட்டான். ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்துருந்த ரூத் அவள் அப்பாவை பார்த்ததும் துள்ளி குதிச்சு ஓடி வந்தா. பா, நீங்கள் வந்தது ரொம்ப நல்லதுப்பா. உங்களை பிடிக்க இன்னைக்கு முழுக்க மேஜர் நைட்டனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரூத்துக்கு 28 வயசாகுது. பார்த்த உடனே அப்படியே அழுதுன்னு சொல்கிற அளவுக்கு பேரழகி இல்லைனாலும் அவளோட கலர் அவளை தனியாக தெரிய வச்சிரும். அவள் அப்பா மாதிரியே அவளுக்கும் செம்பட்ட முடி, நல்ல கருப்பான கண்கள், அடர்த்தியான இமைகள், தேவதை மாதிரி இருந்தாலும் அவள் தாடையை பார்த்தா அப்பா மாதிரியே பயங்கரமான பிடிவாதக்காரின்னு தெரிஞ்சிடும். இதுக்கும் அசையாத டஃப்பான ஆள் அவ. நைன்டன் சொன்னா நீ கூப்பிட்டத அப்படின்னு சொன்ன ஆண்டில், சரி இப்போ அந்த டெரிக் என்ன பண்ணா, ஏன் இவ்வளோ கோவமா இருக்க அப்படின்னு கேட்டாரு. ரூத் ரொம்ப ஆத்திரமா, அவன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. நான் சொல்றது அவன் காது கொடுத்து கேட்கறதே இல்லை. இப்போ பாரு அந்த மீறலோடய சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவ புலம்புனா. நான் அவன் அப்பா கிட்ட கூட பேசிட்டேன். அவன் ரொம்ப பொறுமையா பேசி டெருக்கு கண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வான் ஆண்டில், ரூத், அந்த ஆள் உன்னை சும்மா சமாதானப்படுத்தத்தான் அப்படி சொல்லியிருக்காரு. உலகத்திலேயே பெரிய பணக்காரனோட மகளை தான் வீட்டு மருமகளை கேக்கிட்டு எவனாவது விட்டு கொடுப்பானா? அவன் அப்பா பேச்செல்லாம் டெரிக் மதிக்க போறது இல்லை அப்படின்னு கராரா சொன்னாரு. அப்பா, நீங்க தான் இதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரூத் கேட்டுக்கிட்டா. ஒரே வழிதான் இருக்கு ரூத், ஆனா உனக்கு அந்த தைரியம் இருக்கா? உன்னோட இந்த வாழ்க்கை ஒரு தப்பான முடிவுன்னு ஒத்துக்க உனக்கு துணிச்சல் இருக்கா? இதுக்கு ஒரே தீர்வு விவாகரத்து தான் அப்படின்னு வான் ஆண்டல் வெடுக்குன்னு பேசிட்டாரு. விவாகரத்தா அப்படின்னு ரூத் ஷாக்கானா. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதைத்தானே பண்றாங்க. டெரிக் ஒரு உருப்படாத பையன். அவன் பணத்துக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனை கலட்டி விடுறது தான் அவனுக்கு நல்லது அப்படின்னு அப்பா சொன்னதை கேட்டுக்கிட்டே ரூத் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஒருவேளை அவர் இதுக்கு ஒத்துக்கலைனா அப்படின்னு மெதுவா கேட்டா. அவன் சம்மதம் நமக்கு தேவையில்லை, சட்டப்படி அவன் பக்கம் எந்த நியாயமும் இல்லை அப்படின்னு வான் ஆண்டல் சொன்னாலும் ரூத் எதையோ நினைச்சு தயங்குறத அவர் கவனிச்சாரு. ஏதாவது என்கிட்ட மறைக்கிறிய ரூத் அப்படின்னு கேட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மழுப்புனா. அப்புறம் அவன் மனசை மாத்திரக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. அதை திறந்து பார்த்த ரூத், அப்பா, இது செம்மையா இருக்கே, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? வான் ஆண்டல் சிரிச்சுக்கிட்டே, அது ஒரு ரகசியம். இது ரகசியமாத்தானே வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. இது ரொம்ப புகழ்பெற்ற நகையாச்சு. அந்த நடுவில் இருக்கு பத்தியா அந்த கல், அதை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா? அதுதான் வரலாற்று புகழ்பெற்ற ஹார்ட் ஆஃப் ஃபயர்ன்ற மாணிக்கக்கல். ஹார்ட் ஆஃப் ஃபயரா அப்படின்னு ஆச்சரியமா திரும்ப சொன்னார். அவள் அந்த நகைகளை எடுத்து தான் மார்பில் வச்ச அழகு பார்த்தா. கோடீஸ்வர வான் ஆண்டல் அவளை பார்த்தாரு. இந்த கல்லை இதுக்கு முன்னாடி வச்சிருந்த பெண்களை பற்றி நினச்சி பார்த்தாரு. இதுக்காக நடந்த ஏமாற்றங்கள், துரோகங்கள், பொறாமைகள் அப்படின்னு எல்லா புகழ்பெற்ற கற்களை போலவே இந்த ஹார்ட் ஆஃப் ஃபயர் கல்லுக்கு பின்னாடியும் ஒரு ரத்த சரித்திரமே இருக்கு. ஆனால் ரூத் அந்த கல்லை கையில் வச்சிருக்கும் போது அந்த கெட்ட சக்தியெல்லாம் போன மாதிரி தெரிஞ்சிச்சு. அவளோட அந்த அமைதியான தைரியமான குணம் எந்த ஒரு விபரீதத்தையும் வென்றிடும் போல இருந்துச்சு. ரூத் அந்த நகையை பெட்டிக்குள்ளே வச்சுட்டு அவள் அப்பாவை தழுவி கொண்டா. தேங்க்யூ ஸோ மச் அப்பா, இது ரொம்ப அற்புதமான கிஃப்ட். எப்பவுமே எனக்காக தேடி தேடி நல்ல கிஃப்டாகவே வாங்கி தரீங்களே. பரவாயில்ல ரூத், எனக்கு இருக்க ஒரே பொண்ணு நீ தான். அப்பா, இன்னைக்கு நைட்டு இங்கேயே சாப்பாடுக்கு இருக்கீங்களா? வேணாம்னு நினைக்கிறேன். நீ வெளியே போகிறதா இருந்தியே. ஆமாம், ஆனால் நான் அதை கேன்சல் பண்ணிடுவேன். அது ஒன்றும் முக்கியமானது இல்லை. வேண்டாம், நீ அந்த வேலையை முடி. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம். நான் ஃபோன் பண்ணுறேன். நம்ம வேணும்னா கேல்பெத் ஆஃபீஸில் மீட் பண்ணலாம். கேல்பெத்ன்றது வாண்டனோட லண்டன் வக்கீல் நிறுவனம். சரிப்பா அப்படின்னு அவன் தயங்கினான். ஒருவேளை இந்த விவாகரத்து விஷயத்தில் நான் ரிவியராக போகிறது எதுவும் தடப்படுமா? ஏன் இப்படி கேட்குற? 14ஆம் தேதி? ஓ, அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது. இதெல்லாம் முடிய ரொம்ப நாள் ஆகும். ஆனால் ஒரு விஷயம், இந்த மாணிக்க கல்லோட நீ வெளிநாடு போக வேண்டாம், பேங்க் லாக்கரில் வச்சிரு. ரூத் தலையாட்டினான். இந்த ஹார்ட் ஆஃப் ஃபயருக்காக யாரும் உன்னை கொள்ளையடிக்கவோ கொலை பண்ணவோ நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு ஜாலியாக சொன்னார் ஆண்டில்.
ஆனா நீங்க மட்டும் இதை பாக்கெட்ல வச்சுக்கிட்டே சுத்துவீங்க அப்படின்னு ரூத் கிண்டல் செய்தா. ஆமா அப்படின்னு சொல்லும்போது அவரோட குரல்ல ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. அது கவனிச்ச ரூத், என்னப்பா? ஒன்றும் இல்லை, பாரிஸ்ல இருந்த ஒரு சின்ன ஞாபகம். சின்ன அட்வென்ச்சரா? ஆமா, இந்த நகை வாங்க அன்னைக்கு நைட்டு. ஓ சொல்லுங்கப்பா. பெரிய விஷயம்லாம் இல்லை ரூத். சில திருட்டு பசங்க என்கிட்ட வம்பு பண்ணாங்க. நான் என் துப்பாக்கியால் சுட்டேன். அவங்க ஓடிட்டாங்க, அவ்வளவுதான். ரூத் அவரை பெருமையாக பார்த்தா. நீங்க செம கெத்தான ஆள்ப்பா. பின்ன அப்பா யாரு அப்படின்னு அவளை முத்தமிட்டு கிளம்பினார் ஆல்டன். அவர் தங்கியிருந்த சாவை ஹோட்டலுக்கு போனதும் நைட் எனக்கு ஒரு கட்டளை போட்டாரு. கோபின்ற ஆளை கூப்பிடு. அவனோட அட்ரஸ் என் டைரியில் இருக்கு. அவனை நாளைக்கு காலையில் 9 மணிக்கு இங்கே வர சொல்லு. சரிங்க சார். அப்புறம் நாளைக்கு அந்த டெரிக் கேட்டரிங்க பார்க்கணும். அவன் எங்கே இருந்தாலும் இழுத்துட்டு வா. அவன் கிளப்பில் போய்ப்பாரு. முதல்ல அவனை நாளைக்கு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு இங்கே வர சொல்லு. அவனை மாதிரி ஆளுக சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாங்க. மேட்டன் சரின்னு சொன்னதும் வானாட்டில் குளிக்க போயிட்டாரு. சுடுதண்ணியில் படுத்தபடி தான் மகளோட பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. முதல்ல அவர் திருப்தியாக தான் இருந்தார். விவாகரத்து தான் ஒரே வழின்னு அவர் மனசு கேட்குறவே தெரிஞ்சிருக்கு. ரூத்தும் அதை எதிர்க்காம சீக்கிரமே ஒத்துக்கிட்டா. ஆனால் என்னவோ தெரியல, அவர் மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல். அவளோட பேச்சும் நடத்தையும் ரொம்ப இயல்பா இல்லைன்னு தோணுச்சு. சும்மா கற்பனை பண்ணாத ஆல்டன் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டாரு. இருந்தாலும் அவ ஏதோ ரகசியத்தை மறைக்கிற மாதிரி தான் இருக்கு.